எக்ஸாமை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதுக்கும் இன்னைக்கு இந்த நீட் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கும் இருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் முகப்புரையில் வந்துட்டு இந்தியாவினுடைய நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு 5 வார்த்தைகளில் இந்தியாவுடைய நேச்சரை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து சாவரின், செக்யுலர், சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே அப்படியே இந்தியன் ஸ்டேட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க 4 வார்த்தைகளில். ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 வார்த்தைகளில் மிக முக்கியமான ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ்க்கு டைரக்டாக அஃபெக்ட் ஆகக்கூடிய, அது 2 விடயங்களையும் டைரக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த நீட் எக்ஸாம் கான்செப்ட். இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. ஜேஇ இருக்கு, கேட் இருக்கு, ஜிப்மர் இருக்கு, எய்ம்ஸ் இருக்கு, கிளாட் எக்ஸாம் இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. ஆனா நாம ஏன் நீட் எக்ஸாமை மட்டும் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, மற்ற நுழைவுத் தேர்வுகள் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்றதுக்கான ஸ்பெசிஃபிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸஸ். இப்போ கிளாட் எக்ஸாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிளாட் எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு காரணம் லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க கிளாட் எக்ஸாமும் எழுதி போகலாம். அந்த கிளாட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம லா படிக்கலாம். அந்த எக்ஸாம் எழுதல அப்படின்னு சொன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வாங்கியிருக்கிற மார்க்கை வச்சு மாநில கல்லூரிகள்ல நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஆனா நீட் எக்ஸாம் மட்டும்தான் ஒரு கோர்ஸை படிக்கணும்னாலே இந்த எக்ஸாம் தான் எழுதணும் அப்படின்னு இங்க வைக்கப்பட்டிருக்குது. மெடிசன் நீங்க படிக்கணும்னு நினைச்சாலே இந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்மளால மெடிசனே படிக்க முடியும். அதுதான் இந்த நீட் எக்ஸாமை நம்ம மிக மிக தீவிரமாக எதிர்ப்பதற்கான மிக முக்கிய காரணமா இருக்கு. இங்க 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்போ மெரிட் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மார்க் பேரியரை செட் பண்ணி வச்சுட்டு இந்த மார்க்குக்கு மேலெல்லாம் எந்தெந்த கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகுறாங்களோ இந்த பேரியருக்கு மேல மார்க் எடுத்தாங்கன்னா அவங்கலாம் இந்த விஷயத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்றத ஆப்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெரிட் பேசிஸ்ல, வெறும் மெரிட் அடிப்படையில் இந்த மார்க்குக்கு மேல யாரெல்லாம் வரீங்களோ நீங்க எல்லாமே எலிஜிபிள்னு சொல்றது ஆப்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு கேண்டிடேட் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கேண்டிடேட்டினுடைய சமூக பொருளாதார பின்புலம் எப்படி இருக்கு, அந்த சமூக பொருளாதார பின்புலத்துல அவங்களுக்கு கிடைத்த கல்வி முறை எப்படி இருக்கு, அந்த கல்வி முறையை இவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கணக்கில் எடுத்து நம்ம பார்க்கறத சப்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்டிவ் கான்செப்ட்க்கு அப்படியே எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீட் எக்ஸாம். இன்னைக்கு இடையூறுக்கு மன்னிக்கணும். 2014 ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நாம மிக முக்கியமான 3 பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். தோழர் சீதாராம் யெச்சூரி சொல்லுவாரு 3C அப்படின்னு சொல்லுவார், C³ அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரலைசேஷன், கம்யூனலைசேஷன், கமர்ஷியலைசேஷன். இந்த 3 பிரச்சனைகளை 2014 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த 3 பிரச்சனைகளையும் எஜுகேஷன்ல நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். மிக கொடுமையா எஜுகேஷன்ல நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 எதிர்க்காம, அதை பத்தி பேசாம நம்மளால நீட் எக்ஸாமை எதிர்க்க முடியாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய ஒரு துரும்பு சீட்டு தான் நீட் எக்ஸாம். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய கொள்கையின் அடிப்படை தான் இந்த நீட் எக்ஸாம் போன்ற நுழைவுத் தேர்வுகள். இப்போ அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அமல்படுத்திட்டாங்கன்னு சொன்னா ஆர்ட்ஸ் எக்ஸாம்ல ஆர்ட்ஸ் படிக்கிறதா ஆகட்டும், இன்ஜினியரிங் படிக்கிறதா ஆகட்டும், எந்த படிப்பு படிக்கிறதுனாலும் இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வு எழுதி தான் நம்ம போற மாதிரி இருக்கும். மிக மிக தீவிரமான மாணவர் விரோத பிரச்சனைகளை உள்ளடக்கியது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அந்த 3Cல முதல்ல சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 7th ஸ்கெட்யூலில் வந்து 3 பட்டியல்கள் இருக்கும், 3 லிஸ்ட் இருக்கும். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அந்த 3 லிஸ்ட்டில் கல்வி, எஜுகேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த எஜுகேஷனில் மாநில அரசும் சரி,
ஒன்றிய அரசும் சரி 2 பேருக்குமே அதில் அதிகாரம் இருக்குது சட்டம் இயற்றுவதற்கு. ஆனால் கூடுதல் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் எஜுகேஷன் இருந்தும் கூட அது யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒன்றிய அரசு அதில் வலிமையான அவங்களுடைய அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்திட்டு இருக்கிறாங்க எஜுகேஷனில். அடுத்ததாக கம்யூனலைசேஷன், மதவாதத்தை கல்வியில் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு அடிப்படையாக தான் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து கமர்ஷியலைசேஷன், இப்போ ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை நம்ம ஆட்சியை விட்டு விரட்டி அடிச்சிட்டோம்னு சொன்னால் கம்யூனலைசேஷனை ஒழிச்சிடலாம். சென்ட்ரலைசேஷனையும் நம்ம ஈடுகட்ட முடியும். அதை வந்து நம்மளால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளால் சரி செய்ய முடியும். ஆனால் கமர்ஷியலைசேஷன் எதாவது பண்ண முடியுமா? கல்வியை வணிகமயமாக்குறதை ஏதாவது நம்ம தடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த தேசிய கல்விக் கொள்கையாகட்டும், நீட் எக்ஸாம் ஆகட்டும், இது எல்லாமே கல்வியை வணிகமயமாக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இதுக்காகத்தான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் 89 வருஷமா போராடிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான மாணவர் விரோத போக்குகள்லாம் எப்போ வந்து தடை செய்யப்படும், ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அரசாங்கம் மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். கல்வி கொடுக்கிறது அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கணும், முழு முதற் கடமையாக இருக்கணும். இலவச கல்வியை ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியை அரசு இலவசமாக கொடுத்தால் மட்டும்தான் இங்க நாம ஈக்குவாலிட்டியை அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதமாக இருக்குது. இறுதியா ஒரு கோட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் திங்கர் ஜேஎஸ் மில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷனுக்கு புதிய வடிவம் கொடுத்தவர், அர்த்தம் கொடுத்தவர். அந்த பொலிட்டிக்கல் திங்கர் ஜேஎஸ் மில் சொல்லுவார், எவ்ரி சைலன்சிங் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் த அசம்ஷன் ஆஃப் இன்ஃபாலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம ஒரு கருத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கருத்துக்கு எதிரான கருத்துக்களை முடக்குவதன் மூலமாக, எதிரான கருத்துக்களை வெளியில் வராமல் தடுப்பதன் மூலமாக நம்மளுடைய கருத்து தான் நியாயமானது, சரியானதுன்னு நிரூபிக்கிறது தான் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இந்த போக்க, இந்த செயல்பாடை இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எங்க நம்மளை கூட்டிட்டு போகும்னு சொன்னா ஒற்றைத்தன்மை, அதாவது கடைசியில் நம்ம கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசிசமாகத்தான் இருக்கும். அந்த ஃபேசிசத்தை நோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு கல்வியிலையும் சரி, மக்கள் நலத்திலையும் சரி, எல்லா விதத்திலையுமே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது என்னைக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் நலன் கருதி ஜனநாயக முற்போக்கு இடதுசாரி சிந்தனையுடன் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை நாம நடக்காம தடுக்க முடியும். இந்த இடத்துல மாணவர் இயக்கங்களுக்கு என்னுடைய கோரிக்கையா ஒன்று நான் வைக்கணும்னு சொன்னா, கல்வி என்பது இலவசமாக கிடைக்கணும். அந்த கல்வியை இலவசமாக கொடுக்கறதுக்கு பல போராட்டங்களையும் பல முயற்சிகளையும் எல்லா மாணவர் இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்தால் மட்டும்தான் அதற்கு அரசாங்கம் செவிசாய்க்கும். அதை எட்டுவதற்கான முயற்சியில அத்துணை மாணவர் இயக்கங்களும் சேர்ந்து செயல்படும் ஒரு கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.